உங்க கையில கடந்த 16ஆம் தேதி நாங்குநேரி தாலுகா நெல்லையப்பபுரத்தை சேர்ந்த விவசாயி ஆறுமுகம் சமூக விரோத கும்பலால் அதிகாலை நேரத்தில் அவர் தோட்டத்தின் அருகில் வந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த படுகொலை செய்தவர்கள் யார், இந்த படுகொலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணிகள் என்னன்னு இதுவரைக்கும் காவல்துறை கண்டுபிடிக்கல. இந்த படுகொலை விஷயத்துல தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை குற்றவாளியாக்குகிற ஒரு திட்டம் காவல்துறைக்கு இருப்பதாக அப்பகுதி மக்கள் சந்தேகப்படுறாங்க. கொலை நடந்து 6 நாட்களாகியும் குற்றவாளிகளை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை, கொலைக்கான உண்மையான காரணங்களையும் கண்டுபிடிக்கவில்லை. அந்த ஊருக்கு அந்த நெல்லையப்பபுரத்தை சேர்ந்த அந்த இறந்து போன ஆறுமுகத்தினுடைய உறவுகளுக்குள்ளே விசாரணை போய்கிட்டு இருக்குது. இந்த நிலையில ஆறுமுகம் அவருடைய மகள் பேபிகனி என்பவர் இன்றைக்கு காலையில வந்து இந்த காவல்துறை விசாரணையினுடைய போக்கை அதன் மீது நம்பிக்கை இல்லாமலும் காவல்துறையினுடைய மன அழுத்தத்தின் காரணமாகவும் நஞ்சு அருந்து தூக்கு போட்டு அவங்க வந்து உயிரிழந்துட்டாங்க. 2 உயிரிழப்பு அங்க நடந்திருக்கு. இந்த காவல்துறை இன்னும் மெத்தன போக்கோடு தான் இருக்குது. இந்த வழக்கை திசை திருப்பி வேறு ஒரு கோணத்துல தேவேந்திரகுல வேளாளர்களை குற்றவாளியாக்குகிற போக்கு திட்டமும் காவல்துறையிடம் இருப்பதாக நாங்கள் சந்தேகப்படுகிறோம். உண்மையான குற்றவாளிகளை கைது செய்யணும், உண்மையான காரணங்களை கண்டறியணும். இந்த பேபிகளினுடைய உயிரிழப்புக்கு காரணமான காவல்துறையினர் மீது வழக்கு பதிவு செய்யணும். தமிழகம் எங்கு இருக்கக்கூடிய சமூக அரசியல் செயல்பாட்டாளர்கள், தேவேந்திரகுல சமூக அமைப்புகள் அடுத்த கட்ட போராட்டத்துக்கு தயாராகிட்டு இருக்கோம். ஏற்கனவே மானாமதுரையை சேர்ந்த தம்பி ஆகாஷ் டெலிசனுடைய படுகொலையில இன்னும் இந்த காவல்துறை கைது செய்யப்படல. தொடர்ந்து இந்த சமூகத்திற்கு எதிராக காவல்துறையும் இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் இந்த சமூகத்திற்கு எதிரான போக்கை கைவிட்டு விட்டு உண்மையான குற்றவாளிகளை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். இந்த மக்களுடைய துயரங்களை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா தமிழ்நாடு முழுவதும் இது ஒரு மாபெரும் அரசியல் நெருக்கடியாக மாறும், மாபெரும் மக்கள் போராட்டங்கள் வெடிக்கும். இதன் மூலம் நம்முடைய சமூக செயல்பாட்டாளர்கள் நாங்கள் கேட்டுக்கொள்வது அனைவரும் போராட தயாராகுங்கள் தான். நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நெல்லையப்பபுரத்தில் பெரியவர் விவசாயி ஆறுமுகம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக சமூக நல்லிணக்கத்திற்கு எதிரான சமூக விரோதிகளால் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். அந்த படுகொலைக்கு காரணமான குற்றவாளிகள் தற்போது வரை காவல்துறையால் கண்டுபிடிக்கப்பட முடியாத சூழலில் இருந்து வருகிற நிலையில் அவருடைய மகள் பேபிகனி என்பவர் காவல்துறையின் அழுத்தத்தின் காரணமாக உயிரிழந்துள்ளார். தமிழகத்தில் தொடர்ச்சியாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்திற்கு எதிராக அரசு இயந்திரமும் காவல்துறையும் செயல்பட்டு வருவதை தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏற்கனவே சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையை சார்ந்த எங்கள் சகோதரன் ஆகாஷ் டெலிசனை படுகொலை செய்த காவல்துறை கயவர்களை நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் கைது செய்யாமல் வேடிக்கை பார்த்து வரும் தமிழக அரசு நிர்வாகத்தை கண்டித்து தமிழகம் எங்கும் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் போராடி வருகின்ற இந்த சூழலில் இங்கே திருநெல்வேலியில் மற்றொரு துயரம் நிகழ்ந்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் புறநகர் பகுதியில் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்கள் தொடர்ந்து ஒடுக்கப்படுகிறார்கள். அதற்கு நாங்கள் காரணமாக இந்த அரசுக்கு முன்வைக்கக்கூடிய கருத்து என்னவென்றால், இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் தற்பொழுது எஸ்பியாக பதவி வகித்துக் கொண்டிருக்கும் பிரசன்னகுமார் அவர்கள்
பதவியேற்ற திருநெல்வேலிக்கு அவர் மாநகரத்தில் பணி செய்துள்ளார். இப்பொழுது புறநகரில் எஸ்பியாக பணி செய்து வருகிறார். அவர் இந்த பணிக்கு வந்த காலங்கள் தொட்டு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை ஒடுக்குகின்ற வேலையை மெனக்கிட்டு செய்து வருகிறார் என இந்த நேரத்தில் நாங்கள் குற்றச்சாட்டுகிறோம். ஏனெனில் மாநகர பகுதிகள் மேற்கு பகுதி டிசியாக அவர் பணி செய்த காலங்களில் ஊருடையார்புரத்தை சார்ந்த தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்கள் 200 பேருக்கு மேல பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் நாங்குநேரி சரகத்தில் ஏஎஸ்பியாக அவர் பணி செய்த காலத்தில் 500 பேருக்கு மேல் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்கள் மீது வழக்கு செய்யப்பட்டுள்ளது. அவர் பணி செய்கிற இடங்களில் எல்லாம் தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களை ஒடுக்கும் வேலையைத்தான் குறிப்பிட்டு அவர் கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் செய்து வருகிறார்கள். நாங்கள் தொடர்ச்சியாக அரசின் கவனத்திற்கு இதை சொல்லிக்கொண்டே வருகிறோம். அரசு எதற்கு கள்ள மௌனம் சாதிக்கிறது என்பது எங்களுக்கு தெரியவில்லை. உங்களுக்கெல்லாம் சவுக்கடி கொடுக்கும் விதமாக வருகிறது இன்னும் ஒரு சில தினங்களில் தேர்தல். நாங்கள் யார் என்பது எங்கள் மீது ஒடுக்குமுறையும் அடக்குமுறையும் வீசுவோர்கள் மீது வாக்குகளாக திருப்பி செலுத்துவோம் என இந்நேரத்தில் கண்டனத்தை பதிவு செய்து தெரிவித்துக் கொள்கிறேன். பாதிக்கப்பட்டுள்ள இந்த குடும்பத்திற்கு உரிய நீதியை வழங்க வேண்டும். சகோதரி கனி அவர்கள் மரணத்திற்கு காரணமான உண்மையினை கண்டறிந்து அதற்கு காரணமானவர் யாராக இருந்தாலும் உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுத்திட வேண்டும். பெரியவர் ஆறுமுகம் படுகொலையில் சம்பந்தப்பட்ட சமூக நல்லிணக்கத்திற்கு எதிரான சமூக விரோதிகள் உடனடியாக கைது செய்திட வேண்டும் என தொடர்ச்சியாக தேவேந்திர குல வேளாளர் சமூக மக்களை போராடுவதற்கு தூண்டுகிற நிலையை தமிழக அரசு நிர்வாகம் மாற்றிட வேண்டும் என இந்நேரத்தில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். பேசா முத்துக்குமார், மாநில தலைவர், தமிழ்நாடு தேவேந்திர குல வேளாளர் உறவுமுறை. குறிப்பாக நெல்லை மாவட்டத்திலே நாங்குநேரி பெரும்பத்து சம்பவத்துக்கு அடுத்தாக நெல்லையப்பபுரம் சம்பவம் மிகப்பெரிய அளவிலே நடைபெற்றிருக்க சம்பவம். காவல்துறை மூடி மறைக்க பார்த்து இந்த சம்பவத்தை மூடி மறைக்கின்ற வேளையிலே இருக்கின்ற ஆளுங்கட்சியினுடைய கைக்கூலியாக செயல்படுகிற காவல்துறை இதுவரைக்கும் குற்றவாளியை கைது செய்யவில்லை. ஒரு வார காலம் ஆகிறது. சம்பவம் நடந்தவுடனே தம்பி லெலின் அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள், நானும் காவல்துறையை தொடர்பு கொண்டு பேசினேன். ஆனால் இதுவரைக்கும் காவல்துறை அந்த குற்றவாளியை கைது செய்யப்படவில்லை. இந்த மன உளைச்சலிலே அங்க இருக்கின்ற அந்த ஆறுமுகம் அவருடைய மகள் படித்த பட்டதாரி பெண் இன்றைக்கு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த தற்கொலைக்கு தூண்டுதலுக்கு காரணமான யார் என்கின்ற விசாரணை செய்து முறையான விசாரணையை சிபிஐக்கு இந்த விசாரணையை மாற்றி காவல்துறை அந்த விசாரணை சரியில்லை, உடனே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு ஒரு விசாரணை கமிஷன் அமைத்து அவருடைய தற்கொலைக்கு காரணமானவர்கள் மீதும் துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இந்த போராட்டத்தை இந்த தேவேந்திர சமூக மக்கள் இருக்கின்ற போராட்டத்தில் புரட்சி பாரத கட்சி மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு கண்டனத்தை பதிவு செய்கிறேன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி வட்டம் நெல்லையப்பபுரம் அப்படிங்கிற கிராமத்தில் கடந்த 16ஆம் தேதி அதிகாலை தன்னுடைய வயக்காட்டிற்கு வயல் வேலை தொடர்பாக சென்று கொண்டிருந்த போது அங்கு அடையாளம் தெரியாத சமூக விரோத கும்பலால் ஆறுமுகம் என்கிற விவசாயி அடித்தே கொலை செய்யப்பட்டார். 6 நாட்களை கடந்தும் இதுவரை காவல்துறை அந்த விசாரணையில் எந்தவித துரிதப்படுத்தவும் செய்யாமல் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தையே குற்றவாளியாக்கக்கூடிய ஒரு செயலை செய்து கொண்டிருந்தார்கள். படித்த அந்த குடும்பத்தில் படித்த ஒரு பெண் என்று சொன்னால் இந்த இன்றைக்கு காலையில் இறந்து போனார அந்த ஒரே பெண்மணி தான் பேபிகனி. இவங்க காவல்துறை தொடர்ந்து அந்த குடும்பத்தை துன்புறுத்துவதும் விசாரணை என்கிற பெயரில் அழுத்தம் கொடுப்பதுமாக இருந்ததன் காரணமாக இன்று காலை நாங்க ஏற்கனவே அந்த வீட்டிற்கு போயிட்டு வந்திருந்தோம். போயிட்டு வந்த கொஞ்சம் அரை மணி நேரத்திலே அந்த பெண்மணி தற்கொலை செய்திருக்கிறார். காவல்துறை தொடர்ந்து இது போன்ற தென் மாவட்டத்தில் குறிப்பாக நாங்குநேரி பகுதியில் அட்ராசிட்டின்னு அவ்வளவு அட்ராசிட்டி இருக்கக்கூடிய சாதி வெறியர்களை விட இங்க இருக்கக்கூடிய காவல்துறை, நாங்குநேரியில் இருக்கக்கூடிய காவல்துறை, குறிப்பாக திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு பிரசன்னகுமார் பதவியேற்றதில் இருந்து வீடு புகுந்து வெட்டக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது. ஏற்கனவே நாங்குநேரியில் அவர் டிஎஸ்பியா இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களை வீடு புகுந்து வெட்டினாங்க. இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக பதவி உயர்வு பெற்று இன்னைக்கு இங்க இருக்காரு. அவர் வந்ததுல இருந்து
தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய பட்டியலில் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் மக்கள், பறைய சமூக மக்கள் எல்லாருமே இங்க ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அவர் மேல இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும். அவரால் இங்க இருக்கக்கூடிய சமூக சட்ட ஒழுங்கை பாதுகாக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டு தொடர்ந்து இது போன்ற செயல் தேவேந்திர குல வேளாளர் மக்கள் மீது ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டால் இங்க இருக்கக்கூடிய மக்களை திரட்டி போராடுவோம் என்பது. கொலை பண்ணதுல இருந்து இன்ன வரைக்கும் எந்த விதமான முன்னேற்றமும் போலீஸுக்கு நடவடிக்கை எடுக்கல. எப்போ கேட்டால் காலையில் கேட்டால் சாயங்காலம் இன்னைக்கு சாயங்காலம் அரெஸ்ட் பண்ணிடுவோம், கிட்ட நெருக்கிருக்கோம், குற்றவாளியை கையில் வச்சிருக்கோம், பிடிச்சிருவோம், சின்ன ஆதாரம் இருக்குது, அது இருக்குன்னு எல்லாமே சொல்லுவாங்க. இப்போ 2 நாளாக ஒரு எங்கிட்ட வந்து தான் திருவி விசாரணை பண்ணிட்டு நீங்கள் எப்போ வந்துட்டு உங்கள் அப்பா என்ன இது இருக்குது, அது இருக்குன்னு இது இருக்கு எங்கிட்ட தான் கேட்குறாங்க. குற்றவாளியை கையில் வச்சுருக்காங்க, கையில் எவிடன்ஸ் இல்லைங்க. இதை தங்கச்சி ஒரு வாரம் இல்லை 7 நாள் 6 நாளைக்கு ஆகிட்டு தங்கச்சி ரொம்ப மனவேதனையாக இருந்துச்சு. இன்னைக்கு காலையில் கூட எஸ்பி சார் காலையில் கூட என்கிட்ட கால் பண்ணி பேசலாம் செஞ்சாங்க. குற்றவாளி 3 பேர் கஸ்டடியில் தான் இருக்காங்க, இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நாங்கள் அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படி. நாங்கள் பக்கத்தில் ஒரு கோயில் ஒரு சார் கும்பாபிஷேகம் இருக்குது, அதுக்குள்ள அப்பா நல்ல ரகம் செய்யணும்னு கேட்டோம். நாளைக்கு நீங்கள் பண்ணுற மாதிரி நான் ரெடி பண்ணிடுவோம், இன்னைக்கு எல்லாம் குற்றவாளி எல்லாம் ரிமாண்டில் கஸ்டடியில் தான் இருக்காங்க, இன்னைக்கு ரிமாண்ட் பண்ணிடுவோன்னு சொன்னாங்க. இது தங்கச்சி கையில் எழுதி வச்சுட்டு அப்பாவுக்கு மரணத்துக்கு ஆளானவங்களை உடனே அரெஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் என்னோட உடனே அப்பாவோட உடனே அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லி கையில் எழுதி வச்சுட்டு தூக்கு மாட்டி தற்கொலை செஞ்சுக்கிட்டு. என் பேர் அருண்குமார். என்னைக்கு இறந்து போனாங்க? அப்பா இறந்தது போன வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில் 6:20 மணிக்கு எனக்கு தகவல் வந்து நான் போய் பார்க்கேன். இறந்து ஒரு வாரம் கிட்ட ஆக போது என்ன எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. போலீஸ்கிட்ட கேட்குறேன், நான் இது பண்ணுறோம், நாங்கள் ஒரு தனிப்பட அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே இப்போ டேக் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. இது தங்கச்சியை நானும் தினமும் நேற்று நைட்டு கூட ஆறுதல் சொல்லி தான் இருந்தேன். சரி நான் உனக்கு நான் உறுதுணையாக இருக்கும்னா அப்படின்னா. காலையில் நான் தாய் பல்லு வலிக்கிட்டு இருந்தா, தாய் இருந்துக்கா தோட்டத்து வேறு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போனேன். வந்து பார்க்கறதுக்குள்ள இப்படி ஒரு செய்தி ஆகிட்டு. அண்ணன் கூட பிறந்த அண்ணன் இறந்தவரோட பையன். போலீஸ் காரணம் என்ன? தேவி இறந்ததுக்கா அப்பா இருந்தது கொலை தான். இந்த மரணத்துக்கு போலீஸ் தான் காரணம். நாங்கள் அழைச்சி இதனால தானே 7 நாள் ஆச்சு, இன்னும் டாக்டர் இது பண்ணவில்லை. நாங்கள் இன்னைக்கு காலையில் நேற்று எஸ்பி சார் மூலவர் ஸ்டேஷனுக்கு வரனாங்க, பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வரலாம் ஒரு மீட்டிங் இருக்குன்னாங்க. காலையில் 6:40க்கு 41 எனக்கு கால் பண்ணி பேசினாங்க. இன்னைக்கு கண்டிப்பாக ரிமாண்ட் பண்ணிடுவோம், ஒரு சின்ன எவிடன்ஸ்க்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள். அதுக்குள்ளே தங்கச்சி இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு. என் பேர் அருண்குமார். வணக்கம். பொதுவாக சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய வேலையை வந்து காவல்துறை தான் செய்யணும். ஆனா இங்க சட்டம் ஒழுங்கை சீரழிக்கிறதும் சமூக பதட்டத்தை ஏற்படுத்தும் வேலையை தான் காவல்துறை செய்துட்டு இருக்கு. இப்போ ஆறுமுகம்ங்கிறவர் 16ஆம் தேதி காலையில தன்னுடைய தோட்டத்துக்கு போன இடத்துல நெல்லையப்பபுரத்துல கொலை செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு சமூக விரோத கும்பல் மர்மமான கொலைன்னு கூட சொல்றாங்க. ஆனா அந்த விசாரணையை எந்த பக்கம் கொண்டு போறாங்க அப்படின்னா, பாதிக்கப்பட்டவர்கள் மீதே வழக்கு தொடுப்பதற்கான முயற்சியை நோக்கி கொண்டு போயிட்டு இருக்க வேலை செய்யறாங்க. திருநெல்வேலி மட்டுமல்ல, தென் மாவட்டங்கள் முழுவதும் பாதிக்கப்பட்டவர்கள் மீதே வழக்கு தொடுப்பதில் தான் காவல்துறை அக்கறை செலுத்துதே தவிர குற்றவாளிகளை கைது செய்யறதுல எந்த முனைப்பும் காட்டுறதில்லை. அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, குற்றவாளிகளோடு கள்ள உறவு வைத்திருக்கிறார்கள் காவல்துறை அப்படிங்கிறதா தான் பார்க்க முடியுது. ஏன்னா இங்க குறிப்பிட்ட சாதியினர் காவல்துறையில் அடர்த்தியாக இருப்பதும், குறிப்பிட்ட சாதியினர் தொடர்ந்து வன்முறை சம்பவங்களில் ஈடுபடுவதும் நிகழ்வதை பார்க்க முடியுது. ஆக இது ஒரு வகையான கள்ள உறவு இருப்பதாகவே நான் சந்தேகிக்கிறேன். தமிழ்நாடு அரசு இங்க இருக்கக்கூடிய காவல்துறையை பணியிடம் மாற்றம் செய்வதன் மூலமா இங்க நிகழக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையை சரி செய்ய முடியும், சமூக பதட்டத்தை தடுக்க முடியும். அப்படிங்கிற அடிப்படையில தமிழ்நாடு அரசு இதுல விரைந்து நடவடிக்கை எடுக்கணும். நடந்திருக்கிற இந்த ஒரே குடும்பத்தில் இரண்டு படுகொலைகள் தான் அதை சொல்ல முடியும், அதை தற்கொலையாக சொல்ல முடியாது. அந்த பொண்ணு இறந்தது. சோ இந்த 2 படுகொலைகளுக்குமான விசாரணையை வந்து தனியான இந்த காவல்துறை விசாரித்தாலும் நீதி கிடைக்காது. சோ தனியான ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து இந்த வழக்கை விசாரிக்கணுங்கிறத கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. முருகன் கண்ணா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஒரு வார காலத்திற்கு முன்பாக நாங்குநேரி
மூலக்கரப்பட்டி அருகே உள்ள நெல்லையப்பபுரம் கிராமத்தை சார்ந்த விவசாயி ஆறுமுகம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் மர்ம நபர்களால் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டுள்ளார். அந்த படுகொலையில் ஈடுபட்டுள்ள குற்றவாளிகளை கடந்த ஒரு வார காலமாக காவல்துறை மெத்தன போக்கால் கைது செய்யாமல் தற்போது வரை இருந்து வருகிறது. இந்த சூழலில் அவருடைய மகள் பட்டதாரி பெண்ணான பேபிகினி என்பவர் தந்தையின் மரணத்தில் குற்றவாளிகளை கைது செய்யப்படாமல் இருப்பதனாலும் காவல்துறையின் நெருக்கடியாலும் இன்று தற்கொலை செய்துள்ளார். ஒரு கொலை ஒரு தற்கொலை அல்ல, இது இரண்டுமே படுகொலைதான். இந்த விஷயத்தில் அந்த ஊர் பொதுமக்களை காவல்துறையினர் தொடர்ந்து மிரட்டி வருவதாக ஊர் பொதுமக்கள் தெரிவித்து வருகிறார்கள். இந்நேரத்தில் நாங்கள் இங்கே வலியுறுத்தி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இங்கே தென் தமிழகத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்திற்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் போதெல்லாம் இங்கே இருக்கிற காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்து வருகிறது. பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய சமுதாய மக்களை நீ கொலை செய்தாயா, கொலைக்கு நீதான் காரணமா என இந்த பகுதி கிராம மக்களை காவல்துறை மிரட்டும் நிலைதான் இருந்து வருகிறது. இங்கே தேர்தல் காரணத்தை சொல்லி நேர்மையான காவல் அதிகாரிகளை திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து வேறு பக்கத்திற்கு மாற்றம் செய்ததன் விளைவாக திருநெல்வேலி மாவட்டத்தில் குற்றவாளிகளின் கொடூரங்கள் நாளுக்கு நாள் அரங்கேறிக் கொண்டே வருகிறது. அதிலும் நாங்குநேரி சேலத்தில் கேட்கவே வேண்டாம். அங்கே கொலை செய்யக்கூடிய சமூக நல்லிணக்கத்திற்கு எதிரான மனநோயாளிகள் அதிகம் நிறைந்துள்ள பகுதியாக அந்த நாங்குநேரி காவல் சரகம் இருந்து வருகிறது. இங்கே இருக்கிற காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களை ஒடுக்குகிற வேலையை மட்டும் முன்னிப்போடு செயல்படுவார். ஆனால் இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் பொழுது நடவடிக்கை எடுக்க மட்டும் கள்ள மௌனம் சாதித்திடுவார். இதில் இந்த சம்பவத்தில் முழுக்க நாங்கள் குற்றம் சாட்டப்பட்டது யார் என்றால் திருநெல்வேலி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு பிரசன்னகுமார் அவர்களை இந்த தமிழக அரசு உடனடியாக மாற்றம் செய்திட வேண்டும். அவர் இங்கே வந்த பின்புதான் நாங்குநேரத்தில் ஒரு கொடூரமான பயங்கரம் மனநோயாளிகள் அப்பாவி பொதுமக்களை கொலை செய்தும் கொலைவெறி தாக்குதல் நடத்துகின்ற ஒரு சம்பவம் நடைபெற்றது. அந்த குற்றவாளிகளை கௌரவமாக யாரும் பாத்திராத ஒன்று அழகுபடுத்தி குள்ளா போர்த்தி பாதுகாத்து சிறையில் அடைத்தார். இவர் இங்கே நடக்கின்ற குற்றங்களுக்கு குற்றவாளிகளை வலிமைப்படுத்துவதற்காகத்தான் இங்கே இருக்கிற மாவட்ட கண்காணிப்பாளர் செய்து வருகிறார். ஆகையால் மாவட்ட கண்காணிப்பாளர்களை உடனடியாக இடமாற்றம் செய்திட வேண்டும். பெரியவர் ஆறுமுகம் அவர்களுடைய படுகொலையில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும். சகோதரி பேபிகனியின் மரணத்திற்கு காரணமான காவல்துறையினரை உடனடியாக கைது செய்து சிறையில் அடைத்துள்ள வேண்டும் என தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உரைமுறை சார்பிலும் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பிலும் தமிழக அரசுக்கும் காவல்துறை தலைவருக்கும் வேண்டுகோளாக இந்நேரத்தில் வைக்கிறோம்.